வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி, டேரட் கார்ட் ரீடர், லீ நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி 21 ஞாயிற்றுக்கிழமை மாகாளி அமாவாசை. மாகாளி அமாவாசை படி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இறந்தவர்கள் ஆடி மாதம் வருவாங்களாம் இங்கே இருக்கிறவங்கள பார்க்கறக்காக. அவங்களுடைய ஆன்மாக்கள் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாகாளி அமாவாசைக்கு திருப்பி அனுப்பிச்சி விடணும் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி. அதாவது அவங்களுக்கு திதி கொடுக்கறது கடலோரத்திலோ நதியோரத்துலையோ செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லபடியாக செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் அவிட்டம் 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஓடுது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணும். மேஷ ராசிக்கு இன்றைக்கி கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு அவங்களோட எந்த எதிர்பார்ப்போட ஒரு நியூஸ்க்காக காத்துட்ருக்காங்களோ அது இன்றைக்கி கிடைக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது நம்பிக்கையான நியூஸு, அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நியூஸு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாள் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. ரிஷபம்க்கு வந்திருக்கிறது கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் வேலையோ இல்லை வேறு பர்சனலாக பண்ணிகிட்ருக்கிற ஏதாவது பிஸ்னஸ், ஏதாவது வாங்கி வச்சுருக்கிற ஒரு பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகும்னு வாங்கி ஸ்டாக் வச்சுருந்தாங்களாலும் அவங்களுக்கு நல்லபடியான லாபம் கிடைக்கும். இன்னொன்று அதனால் அவங்களுக்கு திருஷ்டியும் இருக்குது, அதுக்கும் பார்த்துக்கிட்டோம். அதனால் கொஞ்சம் உடல்நிலை எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் போகும். அதை பார்த்துக்கிட்டுங்க. அதை கொஞ்சம் சுற்றி போட்டுட்டு இருந்தாங்கன்னா சரியாயிடும். மற்றபடி எல்லாம் பெருசாலாம் இருந்தாலும் நல்ல நாளாக இருக்குது. மிதுனம்க்கு வந்திருக்க கார்டு நம்பர் 4 த எம்பரர் கார்டு. அவங்களோட ஆம்பிஷன் ஒன்று இருக்கும். அதாவது நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேங்கிற மாதிரி. பட் அவங்க வார்த்தை பேசுகிறதுல தான் இருக்குது. எப்பவுமே ஒரு நான் சொல்கிறது தான், நான் சொன்ன முடிவு தான் கரெக்டுன்ட்டு இருக்காதீங்க. சில டைம் நம்மளோட முடிவு கொஞ்சம் மாறியும் இருக்கும். அதை நம்ம ஒத்து போகணும் மற்றவங்களோட. அப்படி ஒத்து போனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி அதோட பலன் அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களோட ஒத்து போனீங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குங்க. கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி கடகம்க்கு கார்டு நம்பர் 20 த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்கும். அவங்க வேலை விஷயமாக அவங்களோட முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுனா, அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறப்போ ஏதோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதற்கு ஒரு நல்ல செய்தியும் கிடைக்குங்க. இன்றைய நாள் நல்லா இருக்குது அவங்களுக்கு. சிம்மம்க்கு கார்டு நம்பர் 13 இந்த டெத் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய போக்குவரத்துலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. மற்றபடி உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நீங்கள் ஒரு விஷயம் மாறும்னு எதிர்பார்த்துருக்கீங்க, வேலை, அது கண்டிப்பாக மாற்றம் வரும், நல்லபடியான மாற்றம் வரும். பட் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்கணும். ரொம்பலாம் பொறுமையாக காத்துட்ருக்க வேண்டாம். சீக்கிரமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க செய்தி வருங்க. கன்னிக்குங்க, இன்றைக்கி கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 6 த லவர் கார்டு வந்திருக்குங்க. அதே மாதிரி கார்டு நம்பர் 13 and 11 3 கார்டு அட் அ டைமில் வந்திருக்கு. என்னென்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. பண வரவும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அவங்களோட ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். ஸோ நல்ல நாளும் கெட்ட நாளும் சேர்ந்த நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி. ஆனாலும் கொஞ்சம் கவனமாகவே இருக்குங்க. அவங்களோட பயணங்களாகட்டும் எதாக இருக்கட்டும் பார்த்துருங்க. ஏதாவது பேசுகிறதே கொஞ்சம் பார்த்து பேசுங்க. துலாம்
துலாமுக்கு வந்து கார்டு நம்பர் 14 டெம்பரன்ஸ். அதாவது எல்லாத்துக்கூடையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவீங்க. இன்னைக்கு போய் தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற முடிவாக நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லை நான் இவங்க சொல்கிறது கேட்க மாட்டேன், அவங்க சொல்கிறது கேட்க மாட்டேன்னா நடக்காது. இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதற்கான கார்டு ரொம்ப நல்லதாக வந்திருக்கு. படிப்பு விஷயத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு மறுபடியும் மேற்படிப்பு படிக்கலைனாலும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. விருச்சிகமுக்குங்க, இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்டு நம்பர் 15 த டெவில் கார்டு வந்திருக்குங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியதுதான். பண வரவு நல்லாயிருக்கும். பட் அப்போது நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பார்த்து பழகுங்க. ஏதாவது பிரச்சனை இல்லை, நீங்களே வெட்டியாக சிக்கிக்க வேண்டாம். நாள் நல்லாயிருக்கு, பண வரவும் நல்லாயிருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. தனுசு, நமசிவாய். தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்டு நம்பர் 15 த டெம்பரன்ஸ். அது டெம்பரன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், அவங்களோட வீட்லையா இருக்கட்டும், அவங்களோட முடிவு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த விஷயத்துலையா இருக்கட்டும். ஆனால் கொஞ்சம் அந்த பிடிவாதத்துலேயும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த விஷயம் நடந்தாலும் அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கான நாளாக இன்றைக்கி இருக்கும். மகரம் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்டு நம்பர் 16 த டவர் வந்திருக்கு. நீங்கள் ஏதோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பேட் நியூஸாக கிடச்சிருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி நாள் கொஞ்சம் வந்து மனக்குழப்பமாக இருக்கும். ஸோ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி எடுக்காதீங்க. எதிர்பாராத ஒரு மாற்றம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் உங்களால் ஏற்றுக்க முடியாது. பட் ஏற்று தான் ஆகணும் கண்டிப்பாக. இன்றைக்கி நாள் கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம், மனசலனம் உள்ள நாளாக இருக்கும். கும்பமுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கும்பமுக்கு கார்டு நம்பர் 17 த ஸ்டார் வந்திருக்கு. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸான நியூஸ் இன்றைக்கி கிடைக்கும். கடவுளோட வரமான நாள் இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்த ஒரு நியூஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான டே இன்றைக்கி. மீனம், நமஸ்கார். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கார்டு நம்பர் 21 த வேர்ல்ட் அப்படின்னு வந்திருக்குங்க. அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசையாக இருக்கனால எல்லாருமே குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட காரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக மீனத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இன்றைக்கி நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.